இந்தியா இப்போ ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை கிராஜுவலி டைட்டன் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். கவர்மெண்டோடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஃப்ராட் கேசஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும், டிஜிட்டல் சிஸ்டமை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில நியூ ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து அதிக இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புளோடைய லைஃப்பை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்பிஜி கேஸ் ரூல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து சேஞ்ச் பண்ணாதான் இப்போ வந்து இன்னமும் ஸ்ட்ரிக்டா டைட்டன் பண்ண போறாங்க. ஸோ முதல்ல வந்து கேஸ் சிலிண்டரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இனிமே சிலிண்டர் டெலிவரிக்கு கண்டிப்பா ஓடிபி கம்பல்சரி அப்படின்னு இருக்காங்க. இது ஏற்கனவே இருந்ததுதான். ஸோ நீங்க கேஸ் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு வந்து கண்டிப்பா ஓடிபின்னு ஒன்று வரும். ஸோ டெலிவரி பர்சன்ஸ் வந்து வந்ததுமே அந்த ஓடிபியை சொல்லணும். ஸோ ஓடிபி இல்லை அப்படின்னா சிலிண்டர் கண்டிப்பா கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அப்படி ஓடிபி வரல அப்படின்னா சிலிண்டர் கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இனிமேல் சிலிண்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் இந்த ரூல் அப்படின்னா, ஃபேக் டெலிவரியா இருக்கட்டும், ஃப்ராட் கேசஸ்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த ரூலை வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் நடக்கும் அப்படின்னா, மொபைல் இல்லாத சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து வரலாம். அதே மாதிரி ஓடிபி மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா டிலே ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேஸோடைய பிரைஸ் வந்து ஒவ்வொரு மந்த்துமே வந்து ரிவைஸ் ஆகும். மே 1ல இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து எல்பிஜி இகேயூசி, அதாவது இகேயூசியை லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கான டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இனிமே அந்த இகேயூசி, அதாவது எல்பிஜி கனெக்ஷனுக்கு இகேயூசியும் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஆதாரை வந்து லிங்க் பண்ணலைனாலோ இல்லை வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாலையோ ஃபியூச்சர்ல உங்களுடைய அந்த எல்பிஜி கனெக்ஷன் மொத்தமாகவே பிளாக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் நீங்க இகேயூசி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கேஓசி இல்லை அப்படின்னாலும் கேஸ் கிடையாது அப்படின்ற ரூலை ஸ்ட்ரிக்டா கொண்டு வர போறாங்க மே 1ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூபிஐல நியூ ரூல்ஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எதுல ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூபிஐ யூஸ் பண்றவங்க ரொம்பவே கவனிச்சுக்கோங்க. ஏன்னா செக்யூரிட்டி ஸ்ட்ரிக்ட் ஆகுது. இப்போ ஓடிபி மட்டும் இல்லை, இனிமே பின்னா இருக்கட்டும் பயோமெட்ரிக் கூட வந்து வெரிஃபை ஆகலாம் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ராட் டிரான்சாக்ஷனுமே வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து இன்க்ரீஸ் ஆகாம கம்மி பண்றதுக்காக இந்த ஒரு ரூலையுமே கொண்டு வந்திருக்காங்க. இதனால பேமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுமே தவிர சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பேங்க்ல இகேயூசி பண்ணணும், அதோடைய டெட்லைனுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிக்கஸ்ட் வார்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மே 1க்கு முன்னாடியே நீங்க இகேயூசி பண்ணல, அப்டேட் பண்ணி ஆகணும். பண்ணல அப்படின்னா கண்டிப்பா டிரான்சாக்ஷன் பிளாக் ஆகும், அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேலரி, இஎம்ஐ எல்லாமே அந்த அக்கௌண்ட்ல தான் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதனால நீங்க இகேயூசியை நீங்க உடனே போய் உங்களுடைய பேங்க்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லயும் பண்ணிருங்க. பண்ணலை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ரிஸ்க் பாயிண்ட்டும் கூட. ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல போய் இகேயூசியை கண்டிப்பா நீங்க போய் பண்ணிருங்க, அப்டேட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஆட்டோ டெபிட், அதாவது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஎம்ஜேஜேபிஒய், அதே மாதிரி பிஎம்எஸ்பிஒய், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ப்ரீமியம் தான். ஸோ ஆட்டோமேட்டிக் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேலன்ஸ் இல்லை அப்படின்னா பாலிசி லேப்ஸ்அப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு சேஞ்சஸ்ல வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னா, கிரெடிட் கார்டு யூசருக்கு வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஆனுவல் ஃபீ ரூல்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகுது. சில ஆஃபர்ஸ் வந்து ரிமூவ் கூட ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பாக்ட் என்ன அப்படின்னா, கேர்லெஸ்ஸா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் பேங்க் சார்ஜஸ், அதாவது ஏடிஎம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ லிமிட் எக்ஸீட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இன்க்ரீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் வித்ட்ராவல் காஸ்ட் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இபிஎஃப்ஓ அப்டேட், ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா பிஎஃப் வித்ட்ரால், அதாவது ஏடிஎம் மூலம் எடுக்கலாம், யூபிஐ மூலமும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இன்னும் பிளான் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா வந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு ரூல் சேஞ்ச், அதாவது கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு சாவரின் கோல்டு பாண்ட் டைரக்டா வாங்கினா டாக்ஸ் பெனிஃபிட், மார்க்கெட்ல வாங்கினீங்க அப்படின்னா
அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். அது வந்து 8 வருஷம் அப்படின்றது நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் போய் பார்ப்போம். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாவரின் கோல்டு பாண்டு டைரெக்டாக வாங்கினா மட்டும்தான் டேக்ஸ் பெனிஃபிட். மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கி 8 வருஷம் கழிச்சு பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த எல்லாமே வந்து மே 1 இருந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் காஸ்ட் வந்து கூடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ரூல்ஸுமே வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக மே 1 இத்தனை ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அண்ட் டைட்டன் ஆக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உடனே வந்து பேங்க் கேஒசியாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. எல்பிஜி கேஒசி வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஸோ யூபிஐ செக்யூரிட்டியை கொஞ்சம் எனபிள் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு யூசர் இருந்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு ரூல்ஸை கொஞ்சமே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து மே 1 பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா ரூல்ஸையுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அண்ட் டைட்டன் ஆக்கிட்டாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரூல்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.